சாஜி செல்லும் கதைகள்ல முதலாவது கதை. எல்லாரும் சந்தோஷமா நடந்து போயிட்டு இருக்க கடற்கரை ஓரமா ரொம்ப சோர்வா நடந்து போயிட்டு இருக்காரு நம்ம கதையோட ஹீரோ ரமேஷ். அப்போ தூரத்துல ஒரு பெரியவரை பார்க்கும்போது ஏதோ பெரிய ஞானி மாதிரி தெரியவே பக்கத்துல ஓடி போய் நின்ற ரமேஷ், ஐயா, உங்களை பார்த்தா பெரிய ஞானி மாதிரி தெரியுது. என்னோட வாழ்க்கையில அடுத்தடுத்து வெறும் தோல்விகளை மட்டுமே சந்திச்சிட்டு இருக்கேன். நானும் மத்தவங்கள மாதிரி சந்தோஷமா வாழ்றதுக்கு ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி என் வாழ்க்கையும் மாத்திரக்கூடாதா? ரமேஷ் இப்படி தாழ்மையா கேட்ட உடனே அந்த சாமியா தன்னோட பாக்கெட்குள்ள கைய விட்டு ஒரு மின்னும் கல்லை எடுத்து நீட்டி, தம்பி, இது நீ நினைக்கிற மாதிரி சாதாரண கல்லு கிடையாது. எங்களோட முன்னோர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட புனித கல்லு. இத நீ ஒரு 7 நாள் உன் பக்கத்துல வச்சுக்கிட்டீனா நீ தொடுறது எல்லாமே பொன்னாகும். இந்தா, சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து நகர்றாரு. அத வாங்கின ரமேஷுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி. தனக்கு அதிர்ஷ்டம் தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவனோட எல்லா வேலையிலயும் சுறுசுறுப்பு காட்ட ஆரம்பிச்சான். முன்னாடி தயங்கின எல்லா வேலையிலயும் முழு ஈடுபாடோட ஈடுபட்டான். அதோட ஆச்சரியம் என்னன்னா, அவன் தொட்டது எல்லாமே வெற்றியில வந்து முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷமா இருந்த ரமேஷ் ஒரு வாரம் கழிச்சு திரும்பவும் அந்த பெரியவரை பாக்குறதுக்கு போறான். அங்க போய், ஐயா, இந்த அற்புத கல்லு என் வாழ்க்கையே மாத்திடுச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்தாங்க, இதன் திரும்பவும் நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறான். அந்த கல்லை வாங்கி தரையில போட்ட பெரியவரு, இது ஒன்னும் சக்தி வாய்ந்த கல்லெல்லாம் கிடையாது, சாதாரண கல்லுதான். ஆனா ஜெயிப்போன்னு ஒன்ன நீ நம்பின பாத்தியா, அந்த நம்பிக்கை தான் உன்னை ஜெயிக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரமேஷ கட்டி மகிழ்ந்தாரு அந்த பெரியவர். என்னங்க, மேஜிக் வெளியில எல்லாம் எங்கேயும் இல்ல, நம்மளால முடியும்னு நம்ம மனசு சொல்ற அந்த நம்பிக்கை தான் மேஜிக். உங்களை நீங்க நம்புங்க, உலகம் உங்களை நம்பும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாஜி செல்லும் கதைகள்ல இன்னொரு கதையில நான் உங்களை வந்து பாக்குறேன்.